ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மகிழம்பு சேனல். மகிழம்பு சேனல் இன்றைக்கி மகிழினி கிச்சனில் சத்து மாவு நெய்யுருண்டை. முன்னாடி சத்து மாவு சட்டி உருண்டை செஞ்சு காட்டிட்டேன். இப்போ இது நெய்யுருண்டை. இது சத்து மாவு என்னென்னா அங்கன்வாடியில் பிள்ளைங்களுக்கு கொடுக்குற சத்து மாவு. அந்த சத்து மாவில் 2க்கு 1 ஜீனியை மிக்சியில் அரைச்சி, 2 கப்பு மாவுனாக்கா 1 கப்பு ஜீனி அதை மிக்சியில் அரைச்சி கலந்து வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி போட்டு நெய்யையும் ஊற்றி இப்படியே கலக்கி கொஞ்சம் சூடு ஏறணும். சூடு ஏற விட்டு தான் அது பிடிக்க வரும். வெறுமனே நெய்யை சூடு காட்டி கலக்கி பிடிச்சா பிடிக்க வரவே வராது. அதனால் இப்படியே அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு லேசான சூடு காட்டணும். காட்டி பிடிச்சிட்டா சூப்பராக உருண்டை பிடிக்க வரும். இல்லைன்னா வரவே வராது, கஷ்டம் அது. இங்கே பாருங்கள், இது பிடிச்சது. ஏற்கனவே ஒரு இடு சூடு காட்டி பிடிச்சி வச்சுட்டேன். மிச்ச மாவு இது. ஒரு பாக்கெட் மாவுக்கு பாதி பிடிச்சிட்டேன், இன்னொரு பாதி பிடிக்க போகிறேன். சூடு காட்டி பிடிக்கணும், அதுதான் நல்லா வரும். தெரிஞ்சுக்க வேண்டியது அதுதான் முக்கியமானது. எந்த உருண்டையானாலும் மாவை சூடு காட்டி பிடிக்கணும். நெய் சூடு மட்டும் பத்தாது. அதில் இருக்க ஜீனி நல்லா உருகின பதத்தில் பிடிச்சிக்கும் கெட்டியாக உருண்டையும் கெட்டியாக இருக்கும். டக்குன்னு உடையாது, கைப்பட்டு உடையாது. நம்மளாக உடைச்சாதான் உடையும். இதுதான் இதில் கற்றுக்க வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது. மாவு கிளறின பிறகு எப்படி இருக்குது பாருங்கள். கையால் கை உருக்கிற சூடு. நெய்யை ஊற்றி கரண்டியாலையும் கலக்கிட்டு கையாலையும் கலக்கி கட்டியை உடச்சி விட்டு சமப்படுத்தி பிடிச்சா நல்லாவே பிடிக்க வருதோ. கை உருக்கிற சூடு, அவ்வளோதான். இதையும் மிச்சத்தையும் பிடிச்சி வச்சுருவேன், அவ்வளோதான். வட்டமான தட்டு நிறைய லட்டு. முடிச்சிட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது நெய், ஜீனி இதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கிறது தான். ஒரு அளவு கிடையாது. நமக்கு எவ்வளோ தேவைன்னு தோணுதோ அவ்வளோ போட்டுக்கலாம். கூட வேணுங்கிறவங்க கூட போட்டுக்கலாம், குறைச்சி வேணும்னா குறைச்சி போட்டுக்கலாம். நம்ம சௌரியம்தான். ஆனால் பிடிக்க வர்றதுக்கும் நெய்க்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம நெய்யை போட்டாலும் சூடு நல்லா காட்டினா தான் பிடிக்க வரும், இல்லைன்னா பிடிக்க வராது. மாவு சூடு காட்டி பிடிச்சா ரொம்ப ஈஸியாக நல்லாவே பிடிக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீணாக போகாத மாவை உபயோகப்படுத்தி பாருங்கள். தேங்க்யூ.